வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரீடிங் டியூஸ்டே ஸ்பெஷலான முருகப்பெருமானோட வாசிப்பு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நான் ஆர்கேஞ்சல் மைக்கிளோட கார்டு எடுத்திருக்கேன். ஓகேவா? இது நீங்க மைக்கிள் மெசேஜாவும் எடுத்துக்கலாம், முருகப்பெருமானோட மெசேஜாவும் எடுத்துக்கலாம். இதுல எந்த எம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்க அந்த எம் எடுத்துக்கலாம். ஓகேவா? சரவண பவா அப்படிங்கிற மாதிரி 6 கார்ட்ஸ் வந்திருக்கு. சரியா? இப்ப நீங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, நீங்க நிறைய பேர் வந்து ஏஞ்சல்ஸ் நம்பர் பார்க்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. அதுலயும் குறிப்பிட்டு எந்த நம்பர் அதிகமா பார்ப்பீங்கன்னா 333, 000 and 444 இல்ல 4444, 3333, 0000 இந்த மாதிரி எண்களை, இந்த 340 இந்த எண்களை வந்து நீங்க அதிகம் பார்க்கக்கூடிய நபர்களா இருக்கீங்க. ஓகேவா? ஸோ இதோட மீனிங் என்னன்னா, நீங்க மனசுக்குள்ள ஒரு விஷயம் யோசிச்சுட்டே இருக்கீங்கல்ல, ஒரு விஷயத்த நான் இப்படிதான் செய்யணும்னு ஆசைப்படுறேன், ஆனா அதுக்கு சில பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, அதை நான் செய்யட்டுமா வேண்டாமா அப்படின்னு. அதுக்கு ஏஞ்சல்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்னன்னா, நீங்க எந்த விஷயத்த முழுமையா நம்புறீங்களோ, இது சரி, என் வாழ்க்கைக்கு இது ரொம்ப சரி அப்படின்னு நம்புறீங்க இல்லையா, அது நீங்க முழு மனதோட செய்யுங்க. எந்தவித பயமோ தயக்கமோ எதுவுமே வேண்டாம். ஓகே? நீங்க சரியான நபர், உங்களால சரியான விஷயங்களை யோசிக்க முடியும், நீங்க செய்யற விஷயங்களும் ரொம்ப சிறப்பா போக நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ எந்த பயமும் வேண்டாம், நீங்க யோசிக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மெசேஜ் ரொம்ப சூப்பர்வா இருக்கு இல்லையா? உறவு சார்ந்து இப்போ ஏதாவது சிக்கல் போயிட்டு இருக்குன்னா, இப்ப இந்த காசுல வர விஷயங்கள் உறவு சார்ந்தெல்லாம் இப்ப நீ போட்டு குழப்பிக்காத. இது உங்களுக்கான நேரம். இந்த வீக், இந்த டியூஸ்டேல இருந்து நெக்ஸ்ட் டியூஸ்டே வரைக்கும் உங்களுக்கான டைம். சரியா? ஸோ எதுனாலும் உங்களை பத்தி மட்டும் யோசிங்க, மற்ற யாரை பத்தியும் போட்டு குழப்பிக்காதுங்க. சரியா? உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் மாறணும், முன்னேறணும், ஒரு நல்ல மாற்றம் வரணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, ஸோ முழு கவனம் உங்களுக்காக மட்டும் கொடுங்க, உங்களுக்கான டைம் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க, யாருக்கு பொருந்ததோ நீங்க எடுத்துக்கலாம். அதே போல படிக்கும் குழந்தைகளா இருக்கட்டும், இல்ல வேலை செய்யற இடத்துலயா இருக்கட்டும், நீங்க செய்யற வேலையை கொஞ்சம் கவனத்தோட செய்யுங்க. வேலை செய்யும் போது வேற வேற கவனங்கள் சிதறல் ஏற்படுது இல்லையா? ஸோ அந்த கவனச்சிதறல்கள் வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறது தான் உங்க கார்ட்ஸ்ல அழுத்தம் திருத்தமா வந்தது. ஓகே? செய்யற வேலை என்ன வேலையா இருக்கட்டும், சாப்பிட்ற வேலையா இருக்கட்டும், தூங்குற வேலையா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க்கா இருக்கட்டும், இல்ல படிக்கிற குழந்தைங்களா இருக்கலாம். ஓகே? அந்த வேலையில முழு கவனம் 100% கான்சியஸோட செய்யுங்க, விழிப்புணர்வோட இருங்க. அட்லீஸ்ட் இந்த 1 வீக்காவது இருந்து பாருங்க, ஒரு நல்ல பிளெஸிங்ஸ் உங்களுக்கு வர சான்சஸ் இருக்கு. எஸ், நீங்க செய்யக்கூடிய வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கலாம், இல்ல உங்களுக்கு அந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கலாம். சில பேர் வந்து ஏதோ ஒன்று செய்யறோம், பிடிக்காத வேலையை செய்யறோம்னு செய்வாங்க. பட் கவனம் கொடுத்து செய்யும் போது உங்களை மற்றவங்க அங்கீகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுல உங்களுக்கு ஒரு வளர்ச்சி கூட ஏற்பட சான்சஸ் இருக்கு. ஸோ செய்யற வேலையை குறைச்சி மதிப்பிடாதீங்க. எந்த வேலை செஞ்சாலும், எந்த ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் கான்சென்ட்ரேட்டோட செய்யுங்க. வேற எந்த நினைவு சிதறலையும் இல்லாம செய்யுங்க. அந்த வேலை சூப்பரா போக சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகேவா? இன்னும் ஒரு விஷயம் சூப்பரா இருக்கு. பணம் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து உங்களோட நிலை, இப்ப இருக்கிற நிலை வந்து அவ்வளவு சரியில்லை அப்படின்னா, அது நல்ல நிலைக்கு மேம்படுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் உங்க கதை வந்து தட்டும். சரியா? இது சொல்லும் போது சில பேருக்கு வந்து அப்படியா அப்படின்னு இருக்கும். நிஜமாவே சில நல்ல முன்னேற்றமான ஒரு மாற்றம். ஓகே? வேலை சார்ந்து இருக்கலாம். எங்கேயாவது இவ்வளவு நாள் நீங்க வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்கு. அட்லீஸ்ட் இந்த ஜூன் மந்த்லயாவது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தோம், இதுக்காக தான் காத்துட்டு இருந்தோமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு வர சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ சுய தொழில் பண்ணக்கூடிய நபர்களா இருந்தால் லாபம் வரலாம். பணம் சார்ந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆர்கேஞ்சல் மைக்கேல் அண்ட் முருகப்பெருமான் கொடுக்குறாங்க. கெட்டியா பிடிச்சிக்கோங்க. ப்ரே பண்ண முடிஞ்சா ப்ரே பண்ணிக்கோங்க. அதே டைப்ல இன்னொரு கார்ட்ஸ் வந்திருக்கு. இப்போ உங்க வாழ்க்கையில அதிகமா இம்பார்ட்டன்டா இந்த விஷயம் எனக்கு வேணும், இந்த விஷயம் எனக்கு வந்து நடந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த முக்கியமான ஒரு விஷயம், அது உடல் சார்ந்து இருக்கலாம், பொருளாதாரம் சார்ந்து இருக்கலாம், இல்ல நீங்க வேற யாருக்காவது கூட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம், எனக்கு இதுல இருந்து நான் வெளியில வந்துட்டா போதும், இல்ல இந்த விஷயம் எனக்கு கிடைச்சிட்டா போதும், இல்ல வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன், இந்த இடத்துல எனக்கு இந்த வேலை கிடைக்குமா, எதுவோ. இப்ப நீங்க இதை பாக்குறீங்கன்னா 1000 பேர் பாக்குறீங்கன்னா 1000 பேருக்கு வேற வேற ஆசைகள் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ஒன்னே ஒண்ணு மட்டும் நடந்துட்டா போதும்ன்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அது வந்து உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான விஷயமா இருக்கும். ஓகே? ஆசைகள் வேற, தேவைகள் வேற. இது வந்து தேவையை சார்ந்து நான் இப்போ இந்த வாசிப்பு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஆசை கிடையாது, இது தேவை. வேலைங்கிறது தேவை, பணம்ங்கிறது தேவை, ஆரோக்கியம்ங்கிறது தேவை. ஸோ அந்த மாதிரி உங்களோட தேவை, அடிப்படையான தேவை ஒண்ணு. ஆர்கேஞ்சல் மைக்கேல் அண்ட் முருகர் அவங்களோட பிளெஸிங்ஸ் செம்ம அற்புதமா இருக்கு. ஸோ ப்ரேயர்ஸ் பண்றதா தான் பண்ணுங்க, உங்களோட தேவையை அவங்க பூர்த்தி செய்வாங்க. ஓகேவா? அது எப்போ பூர்த்தி செய்வாங்க அப்படின்னா, அது இதுல டைம் காட்டல. ஓகேவா? ஏஞ்சல்ஸ் நம்பர் அடிக்கடி பார்ப்பீங்க, அதுக்கு தான் சொன்னேன்.
333, 444, 000 பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த நல்ல விஷயங்கள்லாம் எனக்கு எப்ப நடக்கும்னா அது உங்களோட கர்ம சுழற்சியின் படிதான் சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு உங்களை சுத்தி. அது இன்பமா இருக்கட்டும் துன்பமா இருக்கட்டும் எல்லாமே உங்ககிட்ட இருந்து தான் வந்திருக்கு. ஓகேவா? சோ இந்த கர்ம சுழற்சி கொஞ்சம் கொஞ்சமா குறையும் போது உங்களுக்கான நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. அதை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கான டைம் இது. ஓகே, இந்த டியூஸ்டேல இருந்து அடுத்த டியூஸ்டே வரைக்குமா இருக்கட்டும், இல்ல ஜூன் மந்த்துக்கா இருக்கட்டும், இந்த டைம்ல உங்களோட இப்ப நீங்க இந்த ரீடிங் பாக்குறீங்க, முருகரோட வாசிப்பு பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொல்றேன் நான். அந்த அளவுக்கு கார்டு வந்து தரமான கார்ட்ஸ் வந்திருக்கு. இது பயன்படுத்திக்கோங்க. இந்த நேரத்துல வந்து மத்தவங்களை பத்தி யோசிக்கிறது, இல்ல உறவு சிக்கலை பத்தி யோசிக்கிறது, இல்ல எங்கேயோ எப்பயோ போட்ட சண்டைகள் பத்தி யோசிக்கிறது, இது எதுவுமே வேண்டாம். இப்ப நீங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி போகணும்னா அதுக்கு என்ன செய்யணும் அதை மட்டும் பாருங்க. பொருளாதாரம் சார்ந்து நீங்க சிந்திச்சீங்கன்னா சூப்பரா முன்னேறலாம். சரியா? சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களா இருக்கட்டும், வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களா இருக்கட்டும், இல்ல படிக்கிற குழந்தைங்களா இருக்கட்டும், என்ன வேணுமோ, என்ன அடிப்படையான தேவை வேணுமோ, உறவு சார்ந்து நான் சொல்லல. ஓகேவா? ஸோ இதுல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா அது போக நிறைய சான்சஸ் இருக்கு. உறவு சார்ந்து கொஞ்சம் சில சிக்கல்கள் இருந்தோம்னா அதெல்லாம் மெதுவா தான் போகும் அப்படிங்கிற மாதிரி தான் கார்ட்ஸ் வந்திருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த 1 வீக்குக்கு இல்ல 1 மந்த்துக்கு வந்து நீங்க உங்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்திக்க பாருங்க. சுய தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் விரிவுபடுத்திக்க பாருங்க. ஸோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா பக்காவா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வர சான்சஸ் நிறையா இருக்கு. ஓகேவா? யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாவ் எ கிரேட் டே. பாய்.